ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாண்டிய சோர்ஸ் பார்க்க போகிற பாண்டிய சோர்ஸில் தங்கமயில்கிட்ட பேசணுங்கிறதுக்காகவே மீனா டேபிளில் உட்காந்து பேசிகிட்டு இருக்க. அக்கா நாளைக்கு செக்கப் போகணுமே, நான் புக் பண்ணி விட்டுமான்னு சொல்லி கேட்க, நான் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டேமான்னு சொல்லிட்டாங்க. அமௌண்ட் எல்லாம் இருக்காக்கா, நான் பார்த்துக்கிறேம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வீட்டில் நடந்த பிரச்சனை பற்றி விசாரிக்க ஃபோன் பண்ணாங்க. நான் அத்தைக்கிட்ட ஒரு பக்கம் சொல்ல, நாளைக்கு யாருமே இல்லை உங்க கூட செக்கப்புக்கு போக அப்படின்னு சொன்னோடனே மாமியார் யோசிக்கிறாங்களாமா. யோசிங்க அந்த மாதிரி ஆயிடுச்சு. இவன் இங்கே இருந்திருந்தா மகாராணி மாதிரி இருந்திருக்கலாம், ஆனால் கடைசியில் இப்படி ஆயிடுச்சு அப்படின்றாங்க. இப்போ மட்டும் என்ன, நான் ராஜா நீ ராணி அந்த கணக்காக தான் அவங்க வாழ்றாங்க, கம்முனு கடங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இவங்க பையன் ஒரு பக்கம், நீயும் நானும் தான் ராஜா ராணின்னு ஒரு பக்கம் ஒரு பொண்ணு பின்னாடியே சுற்றிட்டு இருக்காரு. ஏம்மா இப்படி பண்ணுறீங்க இப்போ? அதாவது பீப்பா ரேஞ்சுக்கு இருந்துக்கிட்டு அஞ்சலியும் பேரை வச்சுக்கிட்டு நீ ரொம்ப டார்ச்சர் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அஞ்சலி ஒரு பக்கம், உங்கள் வீட்டில் சொல்கிறத கேளுங்கன்னு சொல்லி விட்டுட்டு கிளம்ப. அந்த சோகத்திலே தம்பி ஒரு பக்கம் பாட்டலு கோட்டரு அப்படின்னு சொல்லிட்டு சுத்த ஆரம்பிச்சிட்டாரு. என்னடா இது நியாயம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. என்ன பண்ணுறது, சோகம் வந்தால் இவங்க ஒரு பக்கம் 10 ரூபாய் பாட்டில் தூக்குறாங்க, ஆனால் நம்ம அப்படி இருக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. யாராவது கமெண்ட் செக்ஷனில் 10 ரூபாய்க்கு நீ வாங்கி தெரியா அப்படின்னு கேட்கக்கூடாது, சரியா? இது ஒரு பக்கம் இருந்தாலுமே அடுத்து நம்ம கதிரை காமிக்கிறாங்க, ராஜியை காமிக்கிறாங்க. இவங்க ரொமான்ஸ் வேற லெவலில் போயிட்டு இருக்கேன்னு ஒரு பக்கம் கிண்டல் பண்ண நம்ம மீனா. அதுக்கப்புறம் இவங்க அப்பா வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் எப்படி அண்ணா இருக்கீங்கன்னு சொல்லி ஒரு பக்கம் கோமதி அம்மாவும் எப்படிப்பா இருக்கீங்கன்னு நின்று பேட்டி எட்டி பார்க்குறாங்க நம்ம ராஜி. கடைசியில் கிட்ட வரக்கூடாதாமா அப்படின்னு சொல்லி கேட்க, கிட்ட வந்தாதான் வில்லங்க மீனை பிடிச்சி வீடு தேடி வருது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. என்னங்க பண்ணுறது, எல்லாருக்கும் நேரம் சரியில்லைன்னா கட்டத்துறைக்கு கட்ட சரியில்லைன்னா யாராலையும் காப்பாற்ற முடியாதுங்கிறது இவங்களை பார்த்தாலே நல்லா தெரியுது. சரவணன் ஒரு பக்கம் பெத்தவங்க பேச்சையே கேட்க மாட்டேங்கிறாரு.